என்னடா மச்சான் சொல்றான் இவன்? எவ்வளவு தெனாவட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. எப்படியோ ஸ்கெட்ச போட்டு தூக்கிடும். இவனுக்கு என்னடா பண்றது? என்ன பண்றது? நல்லா அடி வெளுத்து வாங்க வேண்டிதான். டேய், வெளியே கிளம்பி போய் சொல்லிட்டா என்னடா பண்றது? சொல்லட்டும்டா. அப்படி சொன்னாதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெளியில போனா பயம் வரும். அடிக்க போறோம்னு சொல்றோம், ஏதாவது பதில் சொல்றானா பாரு. ஏண்டா எவ்வளவு போய் பேசுவ நீ? டேய் என்னடா தூங்கிட்டானா? இல்லடா, மயங்கிட்டான். அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறத அவன் கேட்கவே இல்லையா? நான் தான் வேஸ்டா தம் கட்டி பேசிட்டு இருக்கேனா? போடாங்க. விட்றா, மயக்கம் தெரியட்டும், மொத்தமா பேசிக்கலாம். மயக்கமா? நம்ம தான் குளோரோஃபார்மே குடுக்கலையேடா, அப்புறம் கூட மயங்கினா? அட நீ வேற, கொரோனா டைம்ல மாஸ்க் போடாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னா, சரி என்கிட்ட தான் மாஸ்க் இல்லையே, சரி சாக்ஸை கைட்டி போட்டு விட்டேன், மயங்கிட்டா. ஏய் செத்துக்கிட்டு போயிருக்க போறானா? இல்லடா, அப்பவே தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். அப்புறம் எப்படா மறுபடியும் மயங்கினா? நீ வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவரா பேசிட்டே இருந்தாடா, சரி மறுபடியும் சாக்ஸை போட்டுருன்னு சொன்னேன், மயங்கிட்டா. ஏய் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்டா. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாதடா. பயப்படாதடா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சரி சரி, அவனை எழுப்பி விடு. ஏன் தெரியா? யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? கையில கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதானா? நீ யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். லூசாடா நீங்க. நான் யாரும் தெரியாதடா என்ன தூக்குனீங்க. ஏய் ஏன்டா தேவையில்லாத பேசிலாம் இப்படி பல்பு வாங்குற? டேய் நான் யாரு, என் செல்வாக்கு என்னன்னு தெரியாம என்ன தூக்கிட்டீங்கல்ல, இருக்குதுடா உங்களுக்கு. ரொம்ப பேசுறியே மவனே. மரியாதையா நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிட்டு போயிட்டே இரு. போனா போதுன்னு 2 ஊம குத்த குத்திட்டு உன்னை அனுப்பிடுவேன். இல்லனா மவனே உனக்கு சங்குதான். என்னங்கடா மிரட்டுறீங்களா? உங்க கேள்விகள்லாம் பயிர் சொல்ல முடியாதுடா. என்னது பதில் சொல்ல முடியாதா? மச்சான் அந்த மாஸ்க் எடுத்து மாட்டி விடு. சார் வேணாம் சார், சொல்லிடுறேன் சார். அந்த பயம் இருக்கட்டும். இப்ப மரியாதை வருது பாத்தியா? கடைசி வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணும், புரியுதா? சரிங்க சார், சரிங்க சார். எப்படி பம்பர பாத்தியா? ஜனவரி 1, 2020 என்ன பேசினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? எவ்வளவோ பேசியிருப்பேன், எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? நீ மறந்துருப்படா. ஆனா நீ என்ன பேசுனேங்கிறது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பாக்குறியா? முதலில் இந்த வருஷம் மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சொல்லுங்க சார், இந்த வருஷம் மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இது தமிழ் சேனல், யாருக்கு இங்க சீன மொழி தெரியாது? ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கு வாய்க்கா தகராறா இருக்கு, இது வேறையா? ஐயோ, இது சீன மொழி இல்லைங்க, தமிழ்ல இருக்கிற பலனை தான் நான் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் தமிழ்லயே அதை டிகிரிப்ட் பண்ணி சொல்லிடுவேன். யாரும் திருடிடக்கூடாது பாருங்க. நீங்க பயங்கர உஷார் சார். சரி பலனை சொல்லுங்க. மேஷராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு மறக்க முடியாத வருஷமா அமைய போகுது. இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த உலகத்தையே சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைங்க மனைவி கூட அதிகமான நேரம் செலவிட போறீங்க. பொன் பொருள் எல்லாம் உங்க வீடு தேடி வரப்போகுது. மத்தபடி வண்டி வாகனம் இதனால ஏற்படுற செலவெல்லாம் குறைய போகுது. ஏன் சார், வண்டி வேற வாகனம் வேறையா? ஒரு ஃப்ளோல போகும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்புறம் மறந்துட போறேன். அப்போ இந்த வருஷம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதுல என்ன சந்தேகம்? சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த வருஷம் அவங்க தவிட்டு பானைக்குள்ள கைய விட்டாலும் தங்கமா மாற போற காலம் இது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த வருஷத்தை அவங்க வச்சு செய்ய போறாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். இப்ப ஞாபகம் வந்திருக்கணுமே. அவங்க ராசிக்கு தானப்பா சொன்னேன், இதுல என்னப்பா தப்பு இருக்குது? என்னடா சொன்ன? 2020 உங்களுக்கு ரொம்ப லக்கியான வருஷம், நீங்க அதை வச்சு செய்வீங்கன்னு சொன்னியடா. 2020 தானே எங்களை வச்சு செய்யுது. எங்களோட ராசி பலன் சொன்னீங்க, உன் ராசி பலன் பாத்தியாடா?
அது தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து சிக்க போறேன்? அது தெரியாமலா தம்பி? உங்க ராசிக்கு நல்ல நேரம், எனக்கு கெட்ட நேரம். அப்புறம் என்னடா சொன்ன? தவிட்டு பானைக்குள் கையை விட்டாலும் தங்கமாக மாறும். ஏன் தம்பி அவசரப்பட்டு தவிடு வாங்கிட்டீங்களா? இல்ல, கூடவே பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு. இப்படி எல்லாம் பேசலாமாப்பா? நான் பொது பலனைத்தான் சொன்னேன். நானு அவங்க ராசி நட்சத்திரம் லக்னப்படி பலன் மாறும் இல்ல. ஓ, எஸ்கேப் ஆவீங்களோ? ஏண்டா அவங்க ராசி பலனுக்கு இப்ப இருக்கிற ஒரே விஷயம் லாக்டவுன் தானடா, அதை ஏன்டா சொல்லல? ஏதோ சரியா கணிக்காம விட்டுட்டேன், அது ஒரு பெரிய தப்பா தம்பி? ஏண்டா ஒழுங்கா கணிக்கிறத விட உனக்கு என்ன உக்குற வேலையாடா? நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். என்ன தம்பி மேல பாக்குறீங்க? உங்க கஷ்டத்தை மேல கட்டி தொங்க விட்டுருக்கீங்களா? ஒன்னதான்டா கட்டி தொங்க விட போறோம். பிளாஷ்பேக்டா டுபாகுரு. மறுபடியும் பிளாஷ்பேக்கா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேண்டமிக் முடிகிற வரைக்கும் சூப்பர்ல. நீங்களுமானா? நீயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா? டாடி நானும் சரி ஃப்ரம் ஹோம். நீயுமாடா? என்னங்க சுதி குறையுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. எங்க மூஞ்செல்லாம் அப்படிதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளையில இருந்து அவனை உங்க பக்கம் உட்கார வச்சுக்கோங்க. நீங்க தான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். நிறுத்து. எனக்கு லேப்டாப் கொடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு, ஹோம் ஒர்க்குலாம் இல்ல. ஹலோ, அப்ப எங்களுக்கு மட்டும் ஹோம் இருக்கா? எங்களுக்கும் ஆபீஸ் ஒர்க் இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீ தான் அவனை பார்த்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். That's good. ஒய்ஃப்னா இப்படிதான். சரி இருக்கும். நாளையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நீங்க பண்ணிடுங்க, டின்னர் மட்டும் நான் பண்றேன். ஆஹா, இந்த கொரோனா சனியை வேற சடப்பட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் பொட்டு வச்சு பூ வைக்காம உங்களை விடாத போல இருக்கு. இல்ல நானே உன்னை பாத்துக்கிறேன். That's good. ஹஸ்பண்ட் நான் அப்படிதான். நந்து, மணி 11 ஆச்சு. அப்படியே ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? நான் மீட்டிங்ல இருக்கேன், நீங்களே போட்டு விடுங்களே. அப்படியே எனக்கு சேர்த்து ஒண்ணு. அப்புறம் குக்கர்ல ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வந்தது ஆஃப் பண்ணு. ஓகே? ஆமா, டெய்லி இதே சொல்லு. உனக்கு இதே வேலையா போச்சு. நம்ம டீல மறந்துட்டியா நீ? ஏன் ஒரு நாள் செஞ்ச நான் குறைஞ்சா போயிட்டு போறீங்க? ஒரு நாள் சொல்லிட்டு ஒரு மாசமா இதே வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ 3வது பர்சனுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி பண்றீங்க. ஏன் நீங்க கூத்து பண்றேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரீங்களே, டீ போடு காஃபி போடுன்னு, அதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஞாபகம் இல்ல? நான் பார்த்து பழி வாங்குறாளே. எனக்கு காஃபியே வேணாம். ஆபீஸ் ஓபன் பண்ணி தொலைக்கட்டும், நான் அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். ஆள ஊர்னி சாமி. நீங்க எங்க வேணா போய் குடிங்க, எனக்கு இங்க ஒரு காஃபி வேணும், போய் கொண்டு வா. டேய், தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதடா. டாடி ஐ வாண்ட் ஸ்நாக். சாவடிக்கிறாங்களே என்னைய. ஏய், சீக்கிரம் ஆபீஸ திறந்து தொலைங்கடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அம்மா எங்க இருக்க அப்பா? அப்பா ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காரா? என்னங்க கட்டிங்க? தேவமான கமலஹாசன் மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்தா பாதேவி படம் அழகா மாதிரி வந்திருக்கீங்க. இது கொரோனா கட்டிங், அப்படித்தான் இருக்கும்.
கஷ்டப்பட்டு செல்ஃப் கட்டிங்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு மரியாதை இல்லை. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன? இந்தாங்க, இதை குடிங்க. என்னது இது? தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு. இது கபசுர குடிநீர், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குமா. ஊர்ல இருந்து உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீ குடிக்கலையா? எனக்கெல்லாம் வேணாப்பா. ஏன் உனக்கெல்லாம் கொரோனா பயம் இல்லையா? நீங்க நியூஸ் தான் பார்க்கறது இல்லையா? ஏன் நான் பார்க்காத நியூஸா? இப்படி என்ன புதுசா சொல்லிட்டான் நியூஸ்ல? கொரோனா ஆண்களை தான் அதிகமா தாக்குமா. என்னது? வைரஸ் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அதுக்கு நான் தான் கிடைச்சோமா? ஒருவே தீமை வைரஸா இருக்குமோ? ஏன் அதுக்கு இப்ப இப்படி பல காட்டுறதுக்கா? என்னது பல்ல காட்டுறதுக்கா? வர வர நம்ம ஃபேமிலியில யாருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வே இல்லாம போச்சு. அத நீங்களே கட்டியாடுங்க, எனக்கு வேற வேலை. அப்ப நான் என்ன வெட்டியா உட்கார்ந்து இருக்கேன்னா? என்னது? ஒன்ன சொல்ல தாயி, நான் பாட்டுக்கு சிவனே வேற ஏதோ பேசிட்டு இருந்தேன், நீ போய் வேலைக்கு போறமா? வாயை திறந்தாலே வம்பா தான் இருக்கு. பேசாம வாயை மூடிட்டு டிவியை பார்ப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாமா நியூஸா? நீ மட்டும் என்னத்த புதுசா சொல்ல போற? கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பேர் கொரோனான்னு சொல்ல போற? சரி சொல்லி தொலை. ஏய், நாங்க பழைய நியூஸ்னாலும் சொல்லுவோம், புது நியூஸ்னாலும் சொல்லுவோம். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா போயினே இரு. என்ன கலாயிரியா? அவனை விட்டா அவள்தான். தெரியாம சொல்லிட்டேன் தாயி, நீ நியூஸ படிமா. தாயே படிமா. யாரா சரியான நம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இந்த கிழி கிழிக்கிறா. தடங்களுக்கு வருந்துகிறோம். மீண்டும் முக்கிய செய்திகள். கொரோனாவை கட்டுப்படுத்த உலக நாடுகள் திணறி வருவதால் தடுப்பு மருந்து சோதனைகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை கிடைத்த தகவலின்படி இந்த மருந்துகள் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மக்களுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க மருந்து கண்டுபிடிச்சு எல்லாரும் கொடுப்பீங்கடா, ஆனா அதை வாங்க நாங்க இருக்கணுமே. இது தொடர்பாக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நமது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பீலாகுமார் அவர்கள் நமது நிருபருக்கு அளித்த சிறப்பு பேட்டியிலிருந்து. வணக்கம் சார். வணக்கம். இந்த COVID-19 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? COVID-19 அதை பத்தி எதுவும் தெரியும்? நான் இன்னும் பத்திரிக்கைலாம் பார்க்கலைங்க, டிவியும் பார்க்கல. அது என்ன COVID-19? ஏனப்பா உனக்கு எதாவது தெரியும்? உங்களுக்கே தெரியல, எனக்கு எப்படின்னே தெரியும். ஒருவேளை இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் 19வது வார்டில் நின்று ஜெயிச்சிங்களோ, அதை பற்றி கேட்குற அப்படியா? இருக்கும் இருக்கும். பார்த்தீங்களா தம்பி, நம்ம தளபதி எப்படி சொல்கிறாருன்னு. அது வேற ஒன்றும் இல்லைங்க தம்பி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 19வது வார்டில் சுயேட்சையாக கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணேன். பாருங்க, இந்த ஆளுங்கட்சிக்காகணும். சார் 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 அது இல்ல சார், நான் கேட்டது COVID-19ங்கிற கொரோனா வைரஸ பத்தி சார். என்னது COVID-19ன்றது கொரோனா வைரஸா? ஆமா சார். அதை பத்தி நான் என்னங்க சொல்றது தம்பி? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த சீனாக்கார பயலுங்க கரிஞ்சோறு தின்னானுங்க, அதுக்கு நாம கை கழுவிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது இல்ல சார், சீனாவில் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம ஊர்ல இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மக்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க தம்பி, அதுக்கான காரணத்தை நாம கண்டுபிடிச்சு போட்டோம்ல. அப்படியா? என்ன காரணம் சார்? ஏனப்பா சொல்லிடலாமா? ஆமாண்ணே சொல்லுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு தம்பி, இந்த சைனாக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு சப்பையாக இருக்கும், வைரஸ் உள்ளே போக கஷ்டப்படும். இதே நம்ம நாட்டுக்காரனுக்கு எடுப்பாக இருக்கும், மூக்கு மூலியமாக இருப்பான், வைரஸ் ஈஸியாக உள்ளார போயிடும். இது விளக்கத்திற்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இது வரைக்கும் இந்த தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்ல முடியுங்களா? எவ்வளவோ இருக்கு தம்பி. இது வரைக்கும் 5 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கொரோனாக்கு லீவ் விட்டுருக்கோம். வெளியூர் போகணும்னா பாஸ் எடுத்து தான் போகணும், இல்லாட்டி போகவே முடியாது. அது இல்லை சார், அந்த கொரோனா வைரஸ். யோ சும்மா கொரோனாட்டு அண்ணனோட சாதனைகளை பற்றி கேளியா? நீங்களே சொல்லிடுங்க சார், என்னென்ன சாதனை பண்றீங்க? சொல்லிட்டா போச்சு. நீ பாருங்க, பள்ளி மாணவர்கள் 12வது வரைக்கும் எல்லாருக்கும் பாஸ்போர்ட். கல்லூரி மாணவர்கள் எத்தனை பாடத்துல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, எல்லா பாடத்துல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, அவனை பாஸ் பண்ணி பட்டதாரி ஆக்கி. முக்கியமான விஷயத்தை விட்டுப்பட்டீங்களே. ஆனால் இந்த கையை தட்டுது, விளக்கு பிடிச்சது, இதையெல்லாம். ஆமாப்பா நல்ல வேலை ஞாபகப்படுத்துவேன்.
இதை விட்டானா மேலிடத்துக்கு எவன் பதில் சொல்கிறது? அப்புறம் இந்த விளக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லாது, நல்லா இல்லை. விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்லு. அவர் எதுவும் சொல்ல வந்தாருங்களே. அது வேற ஒன்றும் இல்லைங்க தம்பி. மேலிடத்து ஆணைக்கிணங்க கைதட்டி கொரோனாவை விரட்டணும், சரியாக 9 மணிக்கு விளக்கேற்றணும். அது என்ன சார் 9 மணி கணக்கு? ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கா? அதுக்கு எனக்கு தம்பி படித்த பிள்ளையாட்ட இருக்கிறீங்க, இது கூட தெரியலையா? உங்க அனுபவத்துக்கு ஈடாகுமானே. அதாவது தம்பி, சரியா 9 மணில இருந்து 9 வரைக்கும் 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் நிக்க பாருங்க. அப்ப விளக்கேற்றணும்னா கொரோனா வைரஸ் அதுல வந்து செத்து போயிடும். என்னங்க தம்பி, உங்களுக்கு இந்த தெளிவு இல்லாம போயிடும். கார்ட்ட இருக்க முன்னாடி விழுந்து உருண்டவெல்லாம் சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு பேசுறானுங்களே. நீங்க நல்ல தெளிவா இருக்கீங்க சார். அடுத்த கேள்விக்கு போலாம். இப்போ நீங்க வாங்கின மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர்ல நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு எதிர்கட்சிங்க சொல்றாங்களே, உங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி, ஆழமான கேள்வி. அடுத்த கேள்விக்கு சார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே சார். தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? யோ, அதுதான் அடுத்த கேள்வின்னு சொல்லிட்டாருல, திருப்பி அதையே நோடி கேட்டுட்டு இருக்கேன். அடுத்த கேள்விக்கு போவியா தளபதி? போ. கேள்வி அவ்வளவுதான் சார். நீ நியூஸை மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா? இதற்கு மத்தியில் தமிழகத்தை சேர்ந்த சித்த வைத்திய நிபுணர் திரு டாஸ்மாக் சுதாகர் அவர்கள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளார். இது மக்களிடையே மிகவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவருக்கு கொலை வெறியை தூண்ட வேண்டும் என்றால் டிக்டாக் வீடியோ ஒன்றே போதுமானது. இந்த கருத்தை மெய்ப்படுத்தும் வகையில் கொரோனா காலத்திலும் நம்மை கொத்து பரோட்டா போடும் எண்ணத்துடன் வெளியிடப்பட்ட ஒரு சில வீடியோக்களை இங்கே காணலாம். பின் குறிப்பு: இதயம் பலகீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம். ஹலோ, கார்பரேஷன் ஆபீஸா? கொரோனாக்கான எல்லா அறிகுறியும் என் புருஷனுக்கு இருக்கு. எப்ப வந்து தூக்கிட்டு போறீங்க? ஐயோ ஆத்தாடி, உன் தந்தூரி உடம்ப பார்த்து கத்தளிக்குது மனசு, என்ன தச்சு தச்சு கிழக்குதடே உன்னுடைய வயசு. யாரா நீங்க? கொரோனாவோட ரொம்ப கொடுமையா இருக்கீங்களேடா. இவனுங்கெல்லாம் கண்டிக்கிறதுக்கு எவனுமே இல்லையா இங்க? எனக்கு ரஜவானா வாழல. சார், ஒண்ணு இந்த டிக்டாக்க பேன் பண்ணுங்க, இல்லைன்னா என்னத்துக்கு போய் இந்த கொரோனா வார்டுல அட்மிட் பண்ணுங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல சாமி. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. 2020 சூப்பர்னு சொன்னா அவன் தானே. அவனை இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணுண்டா. இந்த கன்றாவியெல்லாம் நாங்க பார்க்கணும்னு ஏன்டா சொல்லாம விட்ட? விடுங்க தம்பி, உசுரா போச்சு, பசுர் தானே போச்சு. அதெல்லாம் பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இது வரைக்கும் நடந்தத நீ சொல்லாம விட்டதை கூட நாங்க பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுறோம். அதான் மன்னிச்சு விட்டீங்கல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க தம்பி. விடுறதா? அதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தூக்கிட்டு வந்தோம். மாவனே, இது வரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம் கூட பரவாயில்லடா. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்கு பாரு, அது ரொம்ப கொடூரமானது. அந்த கன்றாவியெல்லாம் எங்க வாயால எங்களால சொல்லவே முடியாது. நீயே பார்த்து தொலை. மறுபடியும் பிளாஷ்பேக்கா? அட போங்க. அப்படிலாம் தப்பிக்க முடியாது ராஜா. மரியாதையா பாரு, இல்லன்னா மறுபடியும் மாஸ்க் தான். ஐயோ, நீ யாரு மூஞ்சில முடிச்சேன்னு தெரியலையே. இப்படி வந்து சிக்கிக்கிட்டேன். சரி, ஆன் பண்ணுங்கயா, பார்த்து தொலைகிறேன். வணக்கம். இது கூத்துப்பட்டை டிவியின் வாங்க ஆணி புடுங்கலாம் என்ற புதுமையான நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பன் மார்ட்டின் பால். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. நீங்க எவ்வளவுதான் காவி துப்பினாலும் கழுவி ஊற்றினாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களை கடுப்பேற்றது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம். இன்னைக்கும் அதை தான் நாங்கள் செய்ய போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முத்துன ஜோடி, மன்னிக்கணும், ஒரு இளஞ்சோடியை சந்திக்க போறோம். மீட் மிஸ்டர் ஆவின் பால். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. பிக் பாஸ் சீசன் 3யோட கண்டென்ட் கிவர் அண்ட் சவுண்ட் பார்ட்டி மிஸ் வினிதா. வணக்கம்
கோயிலே கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு மேடம். என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு. இந்த சிரிப்புல தான் அவர் மயங்கிருப்பான்னு நினைக்கிறேன் மேடம். கரெக்டா சார்? கரெக்ட். சினிமா துறையிலேயே ரஜினி கமலுக்கு அப்புறம் நீங்க தான் ஒரு முக்கியமான செலிபிரிட்டி. இந்த குறுகாலத்துல எப்படி உங்களால இவ்வளவு உயரத்தை அடைய முடிஞ்சது? இட்ஸ் டெஃபினெட்லி மை ஹார்ட் ஒர்க். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். நான் நடிச்சது எல்லாமே டாப் டைரக்டர்ஸ். எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேட் கேரக்டர்ஸ். அதனால எனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா பிக் பாஸ்ல இருந்து வேற என்னை கூப்பிட்டதுல அதுல நான் ஒரு பெரிய செலிபிரிட்டியாவே மாறிட்டேன். சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நான் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கேன். ஓ, இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க மேடம்? ஒரு 6 மூவிஸ் பண்ணிருக்கேன். வாவ், 6 படத்துல இவ்வளவு பெரிய பேரும் புகழும் வாங்கிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு இன்னும் கொடுக்கல? நோ, எனக்கு சின்ன வயசுலயே ஆஸ்கர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என் ஃபர்ஸ்ட் படத்துக்கே ஆஸ்கர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் இண்டஸ்ட்ரியில என்னை விட ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. Who's that? அது உங்களே இல்ல மேடம், வேற யாரையோ சொல்றாங்க. சரிங்க மேடம், உங்க ரசிகர்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க. எஸ்பெஷலி தாய்மார்கள் தான் என்னோட பயங்கரமான ரசிகர் கூட்டம். அவங்களுக்குலாம் நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். என்னோட லைஃப ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட முடியுமா? Do not give up. நல்லா ஜெயிச்சு சாதிச்சு வாங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய திறமைக்கு எந்த துறையை நீங்க எடுத்திருந்தாலும் சாதிச்சிருக்க முடியும். அது என்ன குறிப்பா சினிமா துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பேசிக்லி என்னோட ஹோல் ஃபேமிலியும் சினிமா ஃபேமிலி. எனக்கு ஒன்றும் மீடியா ஒன்றும் புதுசே இல்லை. நாங்கெல்லாம் பிறந்த உடனே ஸ்டூடியோட தான் வளர்ந்தோம் கம்ப்ளீட்டா. ஆனா பாருங்க, எங்க ஃபேமிலிலேருந்து இவ்வளோ பேர் சினிமாக்கு வந்தாலும் என்ன அளவுக்கு யாருமே ஃபேமஸ் ஆகல, என்ன அளவுக்கு யாருமே சக்சஸ்ஃபுல் ஆகல. அவங்கள விட என்னால பெட்டரா பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் இந்த துறைக்கே வந்தேன். And I have proved it. I'm successful than everybody in my family. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சமீபத்துல ஒரு இன்டர்வியூல நீங்க ரொம்ப கோபமா பேசிருக்கீங்க. எதனால அந்த அரைச்சீற்றம்னு சொல்ல முடியுமா? பாருங்க சார், நான் அடிப்படையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. தேவையில்லாம எந்த சண்டைக்கும் நான் வந்து போக மாட்டேன். ஆனா என்ன தேவையில்லாம சீன்றவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதுக்காக கொஞ்சம் லேசா கோபப்பட வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த நியாயமான கோபத்தை மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அன்னைக்கு பேசின அதே டயலாக மறுபடியும் பேசுறீங்களா மேடம், எங்க நேயர்களுக்காக? ஓ எஸ், நோ ப்ராப்ளம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸ்டாப். நான் பேசுறது நீ கேளு லக்ஷ்மி. கொஞ்சம் வாய மூடு லக்ஷ்மி. Are you playing with words? இங்கிலீஷ் எனக்கு ஒன்ன விட நிறைய வேர்ட்ஸ் தெரியும். ஹலோ, ஐ அம் கேம்பிரிட்ஜ் எஜுகேட்டட். லக்ஷ்மி, ஷட் அப் லக்ஷ்மி. உன்னை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். யூ ஷட் அப். நீ யாரடி? வாய மூடுறி. நீ மூடுறி. நீ என்னடி பேசுவ? நீ வாய மூடுறி. உனக்கு என்ன தெரியும்? லக்ஷ்மி, ஷட் அப் ஷட் அப். யோ ஆங்கர் எங்க போன? யோ ஷட் அப் லக்ஷ்மி. யோ ஆங்கர் எங்க போன? ஷட் அப். அமேசிங். உங்க கோவத்துல ஒரு ஜான்சி ராணி, ஒரு வேலு நாச்சியாரை பார்க்க முடிஞ்சது மேடம். ஹலோ, நீங்க மாட்டுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டு பேசிக்கிட்டே போறீங்க. ஓ, நீங்க இருக்கீங்களா? சாரி சார், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தது. நீங்க வேற மிச்சர் சாப்பிட்டே இருந்தீங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன் சார். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க சார். பேசிக்கலி ஐ அம் எ ஃபில்ம் மேக்கர். ஓ, இது வரைக்கும் எவ்வளவு படம் எடுத்திருக்கீங்க? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஆனா ஒண்ணு, வினிதா இஸ் a wonderful actor. அவங்கள வச்சு மெயின் ஹீரோயினா வச்சு என்னோட முதல் படம் எடுக்கணும், அதுதான் என்னோட லட்சியம். உங்களுடைய லட்சியம் வெற்றி பெற கூத்துப்பட்ட டிவியின் வாழ்த்துக்கள் சார். சரி, முதல்ல அவங்க எங்க மீட் பண்ணீங்க, எப்படி இந்த லவ்? அதுவா, நான் பியூட்டி பார்லருக்கு ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். அங்கதான் அவங்கள மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். சார், பியூட்டி பார்லர்ல இப்படி அழகா பண்ணிருக்காங்களா? இதே அவங்க பண்ணியிருந்தா இன்னும் அழகா பண்ணிருப்பாங்களா சார்? சார், ஹேர் கட் பண்ணதவங்க தான் சார். ஓ, அற்புதம். ஒரு சிற்பி மாதிரி செதுக்க இருக்கீங்க மேடம். ஓ, அப்ப கண்டவுடன் காதல்னு சொல்லுங்க. அப்ப இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தேன், அப்பதான். பேசிக்லி ஆவின் இஸ் வெரி ஷை, பட் ஐ ரியலி லைக்ட் இட். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, என்ன ஆடிஷன் பண்ணாரு. நான் நடிச்சதை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரு. he got very impressed. சோ அவங்கள கமிட் பண்ண போய் நீங்க கமிட் ஆயிட்டீங்களே சார்? எஸ்.
2 பேருமே செல்போனை மாத்துற மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸை மாத்திட்டு இருக்கீங்களே, இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள ரெடியா நீங்க? எதிர்ப்பு என் சைட்ல தான் இருந்தது. இருக்கு அவன், இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்றீங்க? பிரச்சனை யாருக்கு தான் சார் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியுமா? இப்ப என்ன பாருங்க, நான் தைரியமா நின்று சமாளிக்கிறேன். பாத்தியாரா பண்பாட்ட, இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை இதுதான்டா. ஹலோ மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் அந்த ஆளு? நான் யாரும் தெரியாம இஷ்டத்துக்கு போட்டுட்டே இருக்காரு இந்த மாதிரி ஆடியோலாம். முதல்ல என்னன்னு கேளுங்க. மீடியானா எனக்கு என்ன பயம் நினைச்சீங்களா? கோர்ட்ல கேஸ போட்டு நடுக்கறவங்க இழுத்துருவாங்க சேனல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நாளை கூப்பிடுங்க. யார் அந்த ஆளு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா இருங்க அவன், அவர் ஒன்றும் சொல்ல வரல. பாருங்க சார், அவங்க எவ்வளவு தைரியமா இருக்காங்க. இனியும் உங்களுக்கு கவலை இல்லை சார். நீங்க பாட்டுக்கு மிச்சரை கண்டினியூ பண்ணுங்க சார். அவரை நீங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறதா ஒரு சில குற்றச்சாட்டுகள் வருது. ஆமா, அதுல என்ன இருக்கு? என்னோட இதயத்துல அவருக்காக ஒரு ரொம்ப அழகான வீடு கட்டி அதுல அவரை நான் அடைச்சு வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? மேடம், கடைசியா ஒரு கேள்வி. இவரே உங்களுடைய ஃபைனல் லைஃப் பார்ட்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்படி உறுதியா சொல்லிட முடியாது. எல்லாம் அவர் நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. என்ன அவன்? இத பாக்குற எனக்கே இவ்வளவு கடுப்பாகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது தம்பி, மன்னிச்சு விட்டுருங்களேன். இதேதான் நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னையே விடல, உங்களை விட்டுருவாங்களா? மச்சி, அந்த மகானை கூட்டின்னு வந்து இங்க உட்காருவே. யோ, யாரியா நீ? உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குத? என்ன தெரியல? நான் தான் 150 வருட பாரம்பரியம் மிக்க. ஏய், நீ இந்த சித்த வைத்தியம் இல்ல? ஆமா, எவ்வளவு நேரமா நீ இங்கதான் இருந்தியா? ஏன் அதை முதல்ல சொல்ல? பேசுனா உங்களுக்கு போட்ட அதே மாஸ்க எனக்கு போட்டு பயமுறுத்துனானுங்க. அதான் அமைதியா இருந்துட்டேன். உன்னையுமா? ஆமா, நீ எப்பயா இங்க வந்த? உன்னை தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னையும் தூக்குனானுங்க. ஆனா ஒண்ணு, உன் மேல கொலை காண்டுல இருக்கானுங்க. சரிங்கய்யா, ஏதோ ஆர்வ கொளர்ல கொஞ்சம் ஓவரா தான் உளறிட்டேன். அதுக்குதான் இப்ப நல்லா அனுபவிக்கிறேன். ஆமா, நீ என்ன பண்ண? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். அப்படியா? நல்ல விஷயம் தானேயா? ஏயா, அதுக்காக அவனை தூக்கிட்டு வந்தீங்க? அப்படி என்ன மருந்து கண்டுபிடிச்சான்னு நீ ஏன் அவனை கேளு. நீங்களே சொல்லுங்க. முள்ளால தான் எடுக்கணும். அதே மாதிரி கொரோனாவை கொரோனா பீரால தான் அழிக்கணும்னு முடிவு பண்ணி பீரை அப்படியே கொடுத்தா எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் திப்பிலி இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு கொடுத்தேன். ஆனா மொரட்டு குடிகாரனா இருப்பானுங்க போல இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. பெரிய சயின்டிஸ்ட் நினைப்பு. ஆமா, பீர் கொடுத்தாதான் இவனுக்கு சந்தோஷமா குடிப்பானுங்களே. நிச்சயமா அது காரணம் இருக்காது. வேற என்ன பண்ண? ஆமாண்ணே, உண்மையான தமிழனாக இருந்தால் 100 பேருக்கு ஷேர் செய்யவும் அப்படின்னு சொன்னேன். உண்மையை கண்டுபிடிச்சு அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தள்ளி உட்காரியா, உன் மேல இருக்கிற காண்ல எனக்கு 2 அடி சேர்ந்து விட போகுது. அப்போ அடி வாங்குறது முடிவே பண்ணிட்டியா? யோ, பேசாம மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ற வழியை பார்ப்பையா? இரியா, பேசி பாக்குறேன். சார், ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நாங்க இல்லாம என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சார். எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்களேன். என்ன மச்சா, ஏதோ எதிர்வானுங்களை பார்த்தா இப்படி பார்த்துட்டானுங்க. இவனுங்களை என்ன பண்றது இப்போ? அவுத்துடுறான் மச்சான், போய் தொலையட்டும். தொலைங்க. ஆயா, ஓடிடுவோம். நீ போயா, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். சொன்னா கேட்க மாட்டேன். எப்படியோ போய் தொலை, நான் போறேன். தம்பிங்களா, நான் சொல்றேனே, கோச்சிக்காதீங்க. இந்த கொரோனா முடிஞ்ச அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு இருக்க போகுது. சுபிட்சமா இருப்பீங்க. இதை நான் படிச்ச ஜோசியத்து மேல சத்தியமா சொல்றேன், நம்புங்க. தற்போது கிடைத்துள்ள செய்தி, சீனாவில் மற்றும் ஒரு புதிய வைரஸ் பரவி வருகிறது. இதனால் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கும் அது பரவியிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உலக சுகாதார மையம் அச்சம் தெரிவித்துள்ளது. நதுதானா
நானா தீன நானா